ஹலோ விவஸ், என்னோட ஸ்டாஃப் 2 பேரும் ஒரு சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன் போட்டுட்ருக்காங்க. இந்த டிசைனை எப்படி பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்பயும் நெக்கில் ஒரு பார்டர் மாதிரி ஒரு 4 ரோ செயின் ஸ்டிச் போடுவோம். அந்த மாதிரி கோல்டு ஜரி யூஸ் பண்ணி ஒரு 4 ரோ செயின் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரோ சுகர் பீட் வச்சுட்டு, அதுக்கும் பக்கத்தில் ஒரு ரோ 5mm பீட் பஞ்ச் பீட்ஸில் அது வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கும் பக்கத்தில் இன்னொரு ரோ சுகர் பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சுகர் பீடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நாட் போடாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாட் போட்டால் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால ஸோ ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடிக்கணும்னு சொல்லிட்டு தேவையான இடத்துல பீட்ஸும் தேவையில்லாத இடத்துல வெறும்னே செயின் ஸ்டிச்சும் போட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ்க்கு இடையில போடுவாங்க. அது வெளியிலேயே தெரியாது அந்த ஸ்டிச். அந்த மாதிரி இதை போட்டு எங்கெங்கே பீட்ஸ் வைக்கணுமோ அங்கெல்லாம் பீட்ஸ் வச்சுக்கிறாங்க. நெக்கில் என்ன பண்ணியிருக்கிறாங்களோ அதே பார்டரை வந்து ஸ்லீவ்லேயும் ஸ்டிச் பண்ணுறாங்க. பேக் நெக்கில் பண்ண மாதிரி ஃப்ரண்ட் நெக்லேயும் நெக்லைன் பண்ணிவிட்டு அதோட கூட 5mm பீட்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சு புட்டா வச்சுருக்காங்க. இப்போது ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட சென்டரில் இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு டிசைன் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஹாஃப் பீட் வச்சுட்டு அதை சுற்றி ஒரு சுகர் பீட் ஒரு ரோ கொடுத்துட்டு அப்புறம் 4mm பீடும் சுகர் பீடும் 2 ரோ கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ஒரு 5mm பீட் கொடுத்துட்டு சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4mm ஒரு சுகர் பீடும் தனித்தனியாக வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனை சுற்றி 4 இடத்துல 5mm பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி புட்டாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஸ்லீவுக்கான ஒர்க்கு. இப்போது இது பேக் நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்கும் முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் புட்டாஸும் வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த டிசைனை 2 பேருமா சேர்ந்து ஒரு 2.5-3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டாங்க. ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் சரி, கிராண்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த எண்ட் நாட் போடுற ஃப்ரீக்வன்சியை வந்து கம்மி பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் நீடில் யூஸ் பண்ணும்போது டுலிப் நீடில் யூஸ் பண்ணாமல் அயன் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு பீட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.